கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 6 வசனம் 22. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய கண்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. விளக்கு வெளிச்சம் தரவில்லை என்றால் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆகவே நம்முடைய கண்களில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கண்களினால் இச்சை செய்து கண்களினால் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்து நம்முடைய சரீரம் முழுவதையும் பாவத்திற்குள்ளாக்காதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செயல்படுவோம். மத்தேயு 6:22, 23 வசனங்களில் கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய கண்கள் இருளடையுமானால் அது நம்முடைய சரீரம் முழுவதையும் இருளடைய பண்ணும். இருளடைந்த நம்முடைய சரீரம் எவ்வளவு அதிகமான இருளை கொடுக்கும். நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்குமானால் அது நம்முடைய சரீரத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்து அது மிகவும் பிரகாசமுள்ளதாக இருக்கும். அந்த பிரகாசத்தின் மூலமாக அநேகர் கர்த்தரை கண்டு கொள்ளக்கூடும். ஆகவே நம்முடைய கண்களினால் பாவம் செய்து நம்முடைய சரீரத்தை கெடுத்து விடாதபடிக்கு மேட்டிமையான பார்வை, கர்த்தர் அருவருக்கிற கிரியைகள், உலகத்தின் இச்சைகள் ஒன்றையும் நம்முடைய கண்களினால் செய்யாமல் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். ஏவாளை பிசாசு வஞ்சித்த போது அவள் கண்களினால் பாவம் செய்தாள். ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிசாசினால் அவள் வஞ்சிக்கப்பட்ட போது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த விருட்சம் அவள் பார்வைக்கு இன்பத்தை கொடுத்தது. அது நிமித்தமாய் அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். நாமும் உலகத்தில் அநேக காரியங்களை கண்டு அதை இச்சித்து அது நம்முடைய பார்வைக்கு இன்பத்தை தருகிறது. அநேக நேரங்களை வீணானவற்றை பார்க்க அதில் நேரத்தை செலவிட்டு அதிநிமித்தமாய் நம்முடைய சரீரத்தை கெடுத்து விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய கண்களால் கண்டு தியானித்து அதன்படி வாழும்போது நம்முடைய சரீரத்திற்கு அது வெளிச்சமாய் பிரகாசிப்பிக்கிறதாய் காணப்படும். ஆகவே பிசாசு நம்முடைய கண்களினால் பாவம் செய்ய நம்மை தூண்ட நாம் இடம் கொடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய கண்களினால் தினந்தோறும் பார்த்து அதை தியானித்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடப்போம். நம்முடைய சரீரத்தை காத்து கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அவரோடு நாம் என்றென்றும் ஜீவிக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் கண்களை நாங்கள் பாவத்திற்கு நேராக நடத்தாமல் பரிசுத்தமாய் காத்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.